படத்துல ரஜினி ரகுவரன் பாம்பேல மிகப்பெரிய டானா இருப்பாங்க. ரஜினி பேரு மாணிக்க பாஷா, ரகுவரன் பேரு ஆண்டோனி. இப்படி பாம்பேல ஆளுக்கு ஒரு பக்கம் நான் பெரியாளா நீ பெரியாளான்னு மோதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரஜினி நல்லதுக்காண்டி போராடுவாரு, ஆனா ரகுவரன் கெட்டதுக்காண்டி போராடுவாரு. ஆனா ரஜினி ரகுவரனை ஒழிக்கிறதே குறிக்கோள், ஆனா ரகுவரனுக்கு ரஜினியை ஒழிக்கிறதே குறிக்கோள். ரெண்டு பேரும் பாம்பேல நான் பெரியாளா நீ பெரியாளான்னு கெட்ட காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரகுவரன் கூட்டத்துக்கு சேர்ந்தவை ஒருத்தன் இந்த ரஜினியோட கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிருவேன். அவனை பிடிச்சி ரஜினியோட கோட்டையில கட்டி வச்சிருவாங்க. ரஜினி அவனை விசாரிக்க வருவாரு. அப்ப சனகராஜ் தான் கேள்வி கேட்பாரு. அந்த கோஷ்டி ஏண்டா சனகராஜ் தான் வலது கை ரஜினிக்கு. சனகராஜ் அவனை கேட்பாரு, ஏண்டா ஆண்டோனியோட ஆளாண்டு. அந்த கோஷ்டி சொல்லுவேன், ஆண்டோனியா அப்படி ஒன்னும் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் அந்த கோஷ்டி. அதுக்கு சனகராஜ் சொல்லுவாரு, அப்புறம் நீ தமிழ் தானான்னு கேட்பாரு. சனகராஜ் சொல்லுவாரு, ஏண்டா தமிழ்நாட்டுல தான் டவுனுக்குள்ள ஒண்ணு அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்காங்க, நம்ம வெளியூர்லயால ஒன்னா இருப்போமடா அப்படின்ட்டு சனகராஜ். இன்னைக்கு காலையில அந்த ஒரு ஏரியாவுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்பாரு சனகராஜ். கோயிலுக்கு வந்தேன் கோஷ்டி. எப்பயும் கோயிலுக்கு வருவேன்னு கேட்கிறாரு சனகராஜ். நான் வாரம் வருவேன் கோஷ்டி. போன வாரம் வந்தேன்னு கேட்கிறாரு சனகராஜ். வந்தேன் கோஷ்டி. நீ போன வாரம் வரலன்றாரு சனகராஜ். வந்தேன் கோஷ்டி. அதான்டா வரும்போது ஒரு நீல கலர் பைய உன் கையில கொண்டு வந்தே, போகும்போது அந்த பைய எங்க போச்சுன்னு கேட்கிறாரு சனகராஜ். கொண்டு வரலன்னு சொல்றீல்ல அப்படின்றேன் கோஷ்டி. அதுக்கு சனகராஜ் சொல்லுவாரு, டேய் நீ யாரு முன்னாடி உட்காந்து பேசிக்கிறதுன்னு தெரியுமா பாசாடா அப்படின்ட்டு சனகராஜ். இப்ப உண்மையை சொல்லல பாடிதான் இங்க இருந்து வெளியே போகும் சனகராஜ். அந்த ஆண்டோனியோட ஆளுன்னு தெரிஞ்சு போச்சுல, ஆண்டோனிக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா அப்படின்னு கோஷ்டி. ரஜினி சேர்ல உட்காந்துக்கிட்டு கோவமா ஒரு உதப்பாரு அந்த கோஷ்டியா. ஏய் ஆண்டோனி பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு ரஜினி. உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு இந்த பாசாவுக்கு தெரியும் அப்படின்ட்டு ரஜினி. எனக்கு வேலை கொடுக்காத உண்மையை சொல்லு அப்படின்ட்டு கோஷ்டி தெரியாதுன்னுவேன். அதுக்கு ரஜினி கத்தி எடுத்து தொடையில ஓங்கி ஒரு குத்து, ரெண்டாவது வாயில ஒரு குத்து. குத்துனோடனே கோஷ்டி சொல்லிடுவேன், கோயிலுக்கு பாம்பு வைக்க வந்தேன், சிலைக்கு பின்னாடி இருக்கு அப்படின்டுவேன். 10 மணிக்கு வெடிக்கும்னு சொல்லிட்டு கோஷ்டி சொன்னோடனே ரஜினி போய் சிலைக்கு பின்னாடி அந்த பாம்பை எடுத்துருவாரு. அந்த பாம்பை எடுத்து ஆள் இல்லாத இடத்துல தூக்கி வீசிட்டு வருவாரு. அந்த பாம்பை மக்கள் ஒரு கையெடுத்து கும்பிடு ரஜினியை. இந்த ரஜினி பாம்பை எடுத்தோடனே ரகுவரன் கோஷ்டி ரகுவரன் கிட்ட சொல்லுவான், ஐயா விநாயகர் கோயில வச்ச பாம்பை பாசா எடுத்துட்டியான் அப்படின்னு கோஷ்டி சொல்லுவேன் ரகுவரன் கிட்ட. அந்த கோஷ்டி சொன்னோடனே துப்பாக்கி எடுத்து ஒரே போட்டு கொண்டுருவேன் ரகுவரன். உடனே சனகராஜ் ரகுவரனுக்கு போன் போடுவார். பாசாப்பாய் உடனே சந்திக்கணும்ன்றாரு, எந்த இடம்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டு சனகராஜ். இந்த விஜயகுமார் கிட்ட ரகுவரன் கேட்பாரு, ரங்கசாமி எங்க உமாய வரைமண்டவன இன்னும் காணோம் அப்படின்ட்டு ரகுவரன். கிட்டும் பயந்துட்டானா அப்படின்ட்டு அதுக்கு விஜயகுமார் சொல்லுவாரு, அவன் பயந்ததை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல அப்படின்ட்டு இன்னங்க காணோம் அப்படின்ட்டு ரகுவரன். அதுக்கு விஜயகுமார் சொல்லுவாரு, வந்துருவான், அவன் சொல்ல மாட்டான், சொன்னா செஞ்சிருவான் அப்படின்ட்டு. அப்படி சொன்னோடனே ரஜினி வந்துருவார். ரஜினி கோஷ்டி எல்லாம் 10 அடிக்கு அங்கிட்டு துப்பாக்கி கீழே போட்டுட்டு நிக்கணும். அதே மாதிரி ரகுவரன் கோஷ்டி எல்லாம் 10 அடிக்கு அங்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு நிக்கணும். இடையில நடுவுல 2 பேரும் சந்திப்பாங்க, ரஜினி ரகுவரன். ரஜினி சொல்லுவார், எனக்கு இந்த சண்டை, இந்த பாசாவுக்கு இந்த ஆண்டோனிக்கு தான் சண்டை. இல்ல நீ சாகணும், இல்ல நான் சாகணும், இல்ல உன்னுடைய ஆளு சாகணும், இல்ல என்னுடைய ஆளு சாகணும். அதை விட்டுட்டு பொதுமக்கள் அப்பாவி சனத்தை தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு கோலண்டு ஒரு கோலம் கூட சண்டை போட எனக்கு பிடிக்காது, இந்த மாணிக்க பாசாவுக்கு பிடிக்காது, என்ன 7 நாள்ல உன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு ரஜினி. அதுக்கு ரகுவரன் சொல்லுவாரு, ஏன் மாணிக்க பாசா அப்புறம்டா நீ இந்த தொழிலுக்கு புதுசு, 7 நாள்ல என்னை முடிக்கிறியா, 7 செகண்ட்ல உன்னை முடிக்கிறேன் பாரு அப்படின்னு ரகுவரன். இல்லையா கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு ரகுவரன். ரஜினி சொல்லுவாரு, கொஞ்சம் இங்க பாரு கண்ணா அப்படின்னு. ரஜினி சொல்லுவாரு, ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க, நல்லவங்களை ஆண்டவை நிறைய சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், அதே மாதிரி கெட்டவங்களுக்கு ஆண்டவை நிறைய அள்ளி கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு ரஜினி. இப்படி சொன்னதுமே ரஜினி மேல இருக்கிற கோவத்தை வச்சு ரகுவரன் துப்பாக்கி எடுத்து இருக்கிற பொருள் அத்தனை சுட்டு நொறுக்குவாரு. ரஜினியோட அப்பா விஜயகுமார் கிட்ட ரகுவரன் சொல்லுவார், ரங்கசாமி அன்னைக்கே உன் மகனை முடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, இன்னைக்கு இந்த ஆண்டோனி முன்னாடி ஒருத்தர் நின்று பேசியிருக்க முடியாது அப்படின்னுவாரு ரகுவரன். பாசம் தடுத்துருச்சுல, அதே பாசம் இன்னைக்கு கயிறு ஆயிடுச்சு, அந்த கயிறு அறுத்துருவா. விஜயகுமார் சொல்லுவாரு, சார் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் அவங்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னுவாரு விஜயகுமார். அதுக்கு ரகுவரன் சொல்லுவாரு, அதெல்லாம் முடியாது, நான் அவனை முடிக்க போறேன் அப்படின்னுவாரு. சார் ஒரே ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுக்க, நான் பேசி பாக்குறேன் அப்படின்னுவாரு விஜயகுமார். இப்போ இதான் கடைசி அப்படின்னு சொல்லுவார் ரகுவரன். அப்படின்ட்டு விஜயகுமார் வீட்டுக்கு சோகமா வருவாரு. ரஜினி அம்மா கேட்பாங்க, என்னங்க சோகமா வரீங்க, அவன் நினைச்சாத்தே ரொம்ப கவலையா இருக்குன்னு விஜயகுமார். அதுக்கு ரஜினி அம்மா சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைய பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும், இது சரின்றது அதைத்தான் செய்வேன். முன்னாடி இருந்து நீங்க ஆண்டோனி கிட்ட வேலை செய்யறது பாசாவுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவன் தம்பி தங்கச்சி வெளியூர் ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சுக்கிருக்கான். இன்னைக்கு பாசாவை ஆண்டோனி எடுத்து நின்றாங்களோ அதே இடத்துல நீங்க இருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பீங்க அப்படின்வாங்க ரஜினி அம்மா. நம்ம பிள்ளை பாசாவா மாறினதுல இருந்து வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால அவன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க அப்படின்வாங்க ரஜினி அம்மா. சரி நாளைக்கு மாணிக்க வீட்டுல தானே இருப்பான் அப்படின்னு கேட்பாரு விஜயகுமார். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்மார் சமாதுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவான் அப்படின்வாங்க ரஜினி அம்மா. ரஜினி அன்மார் சமாதை தொட்டு சொல்லுவாரு, அன்மார் என்னைய மட்டும் தனியா போராட விட்டு நிம்மதியா தூங்கி கிடக்க அப்படின்வாரு ரஜினி. நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி தெரியுது அப்படின்வாரு. சின்ன வயசுல இருந்து ஒன்னா பிறந்த ஒன்னா வாழ்ந்தோம், நம்ம 2 பேரோட நப்ப பார்த்து இந்த ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு, அமைதியா போய்கிட்டு இருந்த வாழ்க்கை இந்த ஆண்டோனி. ஒரு நாள் நம்ம ஏரியாவுக்கு ஆண்டோனி வந்தா, ஆயிரக்கணக்கான ஏழையில காலி பண்ண சொன்னான், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கல, எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கி மிரட்டினா, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சாங்க, ஆனா நம்ம 2 பேர் மட்டும் நெஞ்ச நிமித்து நின்றோம். இன்னைக்கு நம்ம 2 பேர்த்தையும் ஆண்டோனி சுட்டு கொண்டிருப்பான், எங்க அப்பா காலில் விழுந்ததுனால நம்ம 2 பேர்த்தையும் விட்டுட்டான், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு நான் சொன்னேன், அது மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, பேச்சு மீறி போலீஸ் கிட்ட மனு கொடுத்தேன், புகார் கொடுத்தேன், ஒரு நடவடிக்கை எடுக்கல, என்ன ஏதுன்னு பார்க்காம கூட கிழிச்சு போட்டாங்க, மந்திரி கிட்ட போய் மனு கொடுத்தேன், என்ன ஏதுன்னு கூட கேட்க தயாரா இல்ல, எல்லாமே ஆண்டோனியோட ராஜ்யம், ஆண்டோனியோட செல்வாக்கு. கடைசியா நம்ம ஏரியாவுக்கு ஆண்டோனி வந்தான், எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டா சுட்டு பொசுக்கிறேன் மிரட்டினா, எல்லாரும் ஓடிட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்
மட்டும் தான் நின்றோம். ஆண்டோனி வரதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி எல்லாரும் நின்றாங்களே, துப்பாக்கி பார்த்தோன்னே எல்லாரும் ஓடிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவார் ரஜினி. அதுக்கு சரண்ராஜ் சொல்லுவாரு, ஓட மாட்டாங்க, அவன் தான் போலீஸ் பலம், ஆள் பலம், பணப்பலம் அத்தனை வச்சிருக்காங்க. மாணிக்கம், நாம ஆண்டோனி ஒழிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, போய் வழியிலேயே போயிட்டா ஒழிக்கணும் அப்படின்ட்டு சந்திரராஜ். அதுக்கு ரஜினி சொல்லுவாரு, அப்புறம்டா நாமளும் ஆண்டோனி மாதிரி அயோக்கியன் ஆக சொல்றியா அப்படின்னு ரஜினி. யாரும் ஒரு ஐயோக்கிட்ட இருந்து காப்பாத்துறவனு ஐயோக்கியன்னு சொல்ல மாட்டாங்க மாணிக்கம். எப்படி போராடுறோம்னு முக்கியம் இல்ல, நம்ம எதுக்காக வேண்டி யாருக்கா வேண்டி போராடுறோம்னு தான் முக்கியம். இந்த போராட்டத்துல நம்ம 2 பேருக்கு ஏதாவது ஆயிட்டா நீ தொடர்ந்து போராட வேணும். அதுக்கு ரஜினி சொல்லுவாரு, என்ன இப்படி சொல்ற? அதுக்கு சரண்ராஜ், இல்ல ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு ரஜினி சொல்லுவாரு, சின்னதுல இருந்து ஒன்னாவே இருந்தோம், ஒன்னாவே வாழ்ந்தோம், எத்தாலும் ஒன்னாவே சாவோம் அப்படின்ட்டு ரஜினி. ஒருவேளை நம்ம 2 பேர்த்துல யாருக்காலும் ஏதாவது ஆயிட்டா நீ தொடர்ந்து போராட வேணும் மாணிக்கம் அப்படின்ட்டு சரண்ராஜ். ஒருவேளை இந்த அம்பர் பாசா உன் கூட இல்லை என்றால் அந்த கூத்தா உன் கூட இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு சரண்ராஜ். அப்படியே ரஜினி நேர வீட்டுக்கு வருவாரு. குமார் திட்டுவாரு, ஊர்ல இருக்கிற பையெல்லாம் ஓடுறாங்க, இந்த 2 பையல் மட்டும் நெஞ்ச நிமித்து நிக்கிறானுங்க, பெரிய ஆம்பளை நினைப்பு அப்படின்னு விஜயகுமார். 2 பையலும் சுட்டு பொசுக்கி இருப்பாரு. ஏதோ பாசா என் மகன்றதுனால மன்னிச்சு விட்டாரு ஆண்டோனி. அதுக்கு ரஜினி அம்மா அன்மர் என்னன்னு கேட்பாங்க. அன்மர் அவ்வளவுதான் கதை முடிஞ்சதுன்னுவாரு விஜயகுமார். சொன்னோன்னே ரஜினி வேகமா ஓடுவாரு. ரஜினி போகும்போது அன்மரை போட்டு தள்ளிடுவாங்க வில்லனுங்க. உடனே ரஜினி போய் எல்லா வில்லனும் போட்டு தள்ளுவாரு கத்தி எடுத்து. அம்பனை அடக்கம் பண்ணோம்ல, அம்பனை போட்ட வில்லனை கொண்டுருவாரு. போலீஸ் கேட்கு இந்த கொலையை யாரு செஞ்சதுன்னு. அந்த ஊர் ஜனமெல்லாம் கூட்டமா இருந்து நான் தான் கொண்டேன்னு சொல்லும். இதுல இருந்து ரஜினி பாசாவா மாறிடுவாரு. ரஜினி ஒரு மீட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வருவாரு. விஜயகுமார் கேட்பாரு, ஏன்டா பாசாண்டா பெரியவே நினைப்பா, அந்த ஆண்டோனி பத்தி உனக்கு தெரியாது, உனக்கு பெத்த தாயை பிடிக்கல என்றாலும் கொன்றுவான், அரசாங்கத்தையே கையில் வச்சிருக்கேன் அப்படின்னு விஜயகுமார். இப்படிப்பட்டவங்கிட்ட நான் ஏன் வேலை பார்க்கறேன்னு நினைக்கிறியா? பாம்பைக்கு வந்த புதுசுல அவன் தான் வேலை கொடுத்தான், அவன் தான் சோறு போட்டான், அவன் இப்போ சாப்பிட்ருக்கேன், என்னதான் இருந்தாலும் அவன் ஏன் முதலாளி எவை எதிர்த்தாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயகுமார். ஆண்டோனியா எதுக்குறத விட்டுரு, ஏன்டா நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு விஜயகுமார். ரகுவரன் கேட்பாரு, ரங்கசாமி போன காரியம் என்னாச்சோ, மகன் ஒத்துக்கிட்டானான்னு கேட்பாரு. விஜயகுமார் இல்லைன்னுவாரு. ரகுவரன் கோபமா போய் மந்திரிக்கு போன் பண்ணி ரஜினி கோஷ்டியெல்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாரு ரகுவரன். ரஜினி நேர போலீஸ் ஸ்டேஷன் போவாரு. பெரிய பெரிய அதிகாரியில உட்காந்துருப்பாங்க ஸ்டேஷன்ல. ரஜினி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாரு, யார் வீட்லயும் கொள்ளையடிக்கல, எந்த பொண்ணும் கற்பழிக்கல, இதெல்லாம் செய்யறது ஆண்டோனி, அவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு ரஜினி. காக்கி சட்டை போட்டு செய்ய வேண்டிய வேலை நான் காக்கி சட்டை போடாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வரல. உங்க பணம் இல்ல, என்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் சட்ட விரோதமா அடிச்சு பிடுங்கி சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுடைய பணம் அப்படின்னு ரஜினி. ஏன் அவன் சக்தியை பார்த்து பயப்படுறீங்க, இந்த பாசா மேல நம்பிக்கை இருந்தா என் பக்கம் வாங்க, நான் பாத்துக்கிறேன், எல்லா ஆண்டையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. விஜயகுமார் ரகுவரன் கிட்ட தூது சொல்ல வருவார். என்ன ரங்கசாமின்னு கேட்பாரு ரகுவரன். விஜயகுமார் சொல்லுவாரு, பாசாவோட கோஷ்டியெல்லாம் வெளியே விட்டுட்டாங்க அப்படின்ட்டு ரகுவரன் கேட்பாரு, எப்படி ரங்கசாமின்னு. இப்ப போலீஸ் எல்லாம் பாசா பக்கம் போயிட்டாங்க அப்படின்ட்டு விஜயகுமார். அதுக்கு ரகுவரன் சொல்லுவாரு, இப்போ ஒண்ணு நீ பண்ணு, பாம்பையில இருக்கிற டான்ஸ் எல்லாம் கூப்பிடு, இப்படியே உன் மகன் பாசாவும் சேர்த்து கூப்பிடு அப்படின்ட்டு ரகுவரன். எல்லா டான்ஸ் வர வச்சு கூட்டமா உட்கார வச்சு ரகுவரன் சொல்லுவாரு, இந்த பாரு பாசா, வீடு 2 பெட்டா பங்காளிக்கிட்ட கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, அது போல நம்ம 2 பேரும் எப்ப அடிச்சுக்கிட்டு சாக போறோம்னு போலீஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இனிமேல் பாசாவும் ஆண்டோனி எதிரி இல்ல, நம்பர்கள். நீ என் பிசினஸ்ல தலையிடக்கூடாது, நான் உன் பிசினஸ்ல தலையிட மாட்டேன், பண்ணுனா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது, நம்ம கூட எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு ரகுவரன். ரஜினி சொல்லுவாரு, நீ செய்யற அக்கிரமத்தல விட்டுட்டு இன்னொரு சமாதில மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிரு, உன்னை விட்டுறேன் அப்படின்னு ரஜினி. இல்லைன்னா எங்கேயாலும் போய் தலைமறைவாயிரு, உன்னை விட்டுறேன் அப்படின்னு. அதுக்கு டான்ஸ் சீட்டில ரஜினி சொல்லுவாரு, இத பாருங்க, மனசாட்சி பயந்துகிட்டு ஆண்டோனி கிட்ட ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் பக்கம் வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரஜினி. அப்படி சொன்ன எல்லா டான்ஸ் ரஜினி பின்னாடி போயிருவாங்க. ரகுவரனோட வலது கையும் போயிருவாரு. ரகுவரன் வலது கையை கூப்பிடுவாரு, கேசவன் போயிருவாரு. கேசவன் ஆண்டோனியோட வலது கை கேசவன் ரஜினி கிட்ட சொல்லுவார், பாசாபாய் ஆண்டோனியோட அட்டகாசத்தை, அவனோட அட்டுளி யாரால அவனை ஒழிக்க மாட்டாங்கன்னு ஜனங்களை ஏங்கிக்கிட்டு கிடந்தாங்க, ஆனா உங்களை அந்த ஆண்டவனே அனுப்பி வச்சதாக ஜனங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு கேசவன். ரஜினி சொல்லுவாரு, முகத்தை திருப்பி வச்சு பேசுறவன இந்த பாசாவுக்கு பிடிக்காது அப்படின்னு ரஜினி. அதுக்கு ரஜினியோட வலது கையை சனகராஜ் சொல்லுவாரு, கேசவன் கிட்ட ஒருத்தனை சால்ற அடிச்சு அவனை முடிச்சே கட்டிடுவீங்களே அப்படின்னு சனகராஜ். கெட்டதா இருந்தா முகத்துக்கு நேர சொல்லுங்க, நல்லதா இருந்தா முதுகுக்கு பின்னாடி போய் சொல்லுங்க அப்படின்னு சனகராஜ். அதுக்கு கேசவன் சொல்லுவாரு, பிறந்த நாள் நாளைக்கு வரப்போகுது, உங்களை கேட்காம ரொம்ப பிரமாண்டமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேசவன். சனகராஜ் சொல்லுவாரு, இந்த ஏற்பாட்டை யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சனகராஜ். அதுக்கு ரஜினி சொல்லுவாரு, மத்தாள் ஆசைப்படுறாங்களோ ஆசைப்படலையே அது வேற, நம்ம கேசவை ரொம்ப ஆசைப்படுறாரு, செய்யட்டுமே அப்படின்னு ரஜினி. அதுக்கு சனகராஜ் சொல்லுவாரு, அப்படி வைக்கிறதா இருந்தா வெளியில வேணாம், வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சனகராஜ். அதுக்கு கேசவன் என்ன சொல்றாரு கேட்பாரு ரஜினி. அதுக்கு கேசவன் சொல்லுவாரு, பசப்பாய் உங்க பிறந்த நாளை எங்க வச்சனா, எங்க வச்சாலும் உங்க பிறந்த நாள் பிரமாண்டமா இருக்கணும் அப்படின்னு கேசவன். உத்தரவு கொடுத்ததே போதும்னு சொல்லிட்டு போயிருவாரு கேசவன். அதுக்கு ரஜினி சொல்லுவாரு சனகராஜ், பசப்பாய் இந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் பையன் அப்படின்னு ரஜினி சொல்லுவாரு, பையன் இருக்கணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு ரஜினி. சரி, ரஜினியோட பிறந்த நாளுக்கு பயங்கரமான கூட்டமா ஆள் வந்திருக்கும். ரஜினி ஆட்டமும் பாட்டமும் கும்மாளமா இருப்பாரு. அந்த கேசவே ரஜினி பிறந்த நாள் கூட்டத்துல ரஜினியை போட்டு சொல்றதுக்கு ஆள் செட் பண்ணி வச்சிருப்பாரு. ரஜினி ஆடி பாடிட்டு போய் சேர்ல போய் ரெஸ்ட் எடுப்பாரு. அந்த சேர்ல ஒரு பக்கம் பொம்மையான ரஜினி, ஒரு பக்கம் உண்மையான ரஜினி, இப்படி செட் பண்ணி வச்சிருப்பாரு ரஜினி. இந்த கேசவன் அடியாள்கிட்ட சொல்லி ஷூட் பண்ண சொல்லிடுவாரு. ஷூட் பண்ணா பொம்மை ரஜினி தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. அப்படி அந்த சேர் திருப்பி பாக்கி தூக்கணும்னு இந்த கேசவனோட ஆளெல்லாம் அரண்டு போவாங்க.
வருவாங்க. ரஜினி சாகலன்னு கேசவே ஓடுவாரு. ரஜினியோட கோஷ்டி கேசவனா தூக்கிட்டு ரஜினி கிட்ட கொண்டு வருவாங்க. அதுக்கு கேசவே ரஜினி கிட்ட சொல்லுவாரு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டோனி சொல்லிதான் இப்படி செஞ்சேன் அப்படின்னுவாரு. அதுக்கு ரஜினி சொல்லுவாரு, எப்ப என்கிட்ட சால்ரா அடிக்க ஆரம்பிச்சு அப்பயே தெரிஞ்சு போச்சுட்டா என் முதுகுல குத்த போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பாசாவோட ஆட்டம் பாட்டத்தை வாடும் பாத்தியாடா, அப்பயே தெரிஞ்சுக்கிற வேணா, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமேலாவது ஆண்டோனி கிட்டாலும் போய் நேர்மையா இரு அப்படின்னுவாரு ரஜினி. பாசாப்பாய் ஒன்னும் செஞ்சிட மாட்டீங்களே அப்படின்னுவாரு. சொன்னதுதான் போன்னுவாரு. இந்த கேசவன் ரகுவரன் கிட்ட போனோன்னு ரகுவரன் கண்ணத்துல ஓங்கி அடிப்பார். ஏண்டா பாச உயிரை எடுத்துக்கிட்டு வாடாண்டா, அவங்கிட்ட உயிர் பிச்சை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அடிப்பாரு. இனிமேல் யாரு நம்பி பிரயோசனம்ல, அவனை நானே முடிக்கிறேன் அப்படின்னுவாரு ரகுவரன். ரகுவரன் போய் ரஜினியோட இடத்துல பூரா பாம்பு வைப்பார். ரகுவரன் பாம்பு வைக்கிறதெல்லாம் ரஜினி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி போட்டோ பிடிச்சி பேப்பர்ல போட சொல்லிடுவார். அந்த பேப்பரை பெரிய பெரிய அதிகாரி கைக்கு போய் சேர்றது மாதிரி பண்ணிடுவாரு ரஜினி. நியூஸ் பேப்பரை பெரிய பெரிய அதிகாரி பார்த்துட்டு உடனே ஆண்டோனியை அரெஸ்ட் பண்ண வேணும்னு முடிவு பண்ணுவார். உடனே ரஜினி ஆண்டோனிக்கு போன் போடுவார். உன்னை பத்தி ஏதோ பேப்பர்ல வந்திருக்காமே, கொஞ்சம் பேப்பர் எடுத்து பாரு அப்படின்னுவாரு ரஜினி. உடனே ரகுவரன் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு பாசான்னு கத்துவாரு. ரஜினி சொல்லுவாரு, டேட்டே நீ என்ன சொன்ன, குட்டம் சத்ததெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்களா, உண்மைதான். என்கிட்ட சேர்ந்த கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். எங்க அம்பு சாம்பராச்சை யாரால அழிக்க முடியாது அப்படின்னுவாரு ரஜினி. டேட்டே அன்னைக்கே சொன்னீல 7 நாளுக்குள்ள உன் கதையை முடிச்சிடும், 7வது நாள் உன் கதையை முடிச்சிட்டு பாத்தியா அப்படின்னுவாரு ரஜினி. இப்ப ஒரு வீடு தேடி போலீஸ் வருது, உன்னை நிரந்தரமான வீட்டுக்கு கூப்பிட்டு போக. இந்த நாள் இந்த மாணிக்க பாசாவுக்கு மகத்தான் நாள், என் நண்பன் சாந்தி அடையிற நாள் அப்படின்னு சொல்லுவாரு ரஜினி. டேட்டே அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னீல, இல்லவங்கள நிறைய சோதிப்பான் ஆனா கை விட மாட்டேன், கெட்டவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான், அதே மாதிரி உன்னை விட்டுட்டேன் பாத்தியா. அதுக்கு ரகுவரன் சொல்லுவாரு, பாச்சாப்பா நீ பாம்பையில பெரிய ஆளு, இவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு செய்வான், நீ என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியுமா, உங்க அப்பாவை என்கிட்ட விட்டு வச்சிருக்க அப்படின்னுவாரு ரகுவரன். போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி நீ தனியா வரல, அவரு அப்பாண்டு கூப்பிட இருக்க மாட்டாரு அப்படின்னுவாரு ரகுவரன். என்னை மன்னிச்சிரு ரங்கசாமி அப்படின்னுவாரு. வேற வழி தெரியல. அதே மாதிரி போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி ரஜினி தனியா வருவாரு அப்பாவை காப்பாத்த. அப்பா விஜயகுமார் ரஜினியை பார்த்து மாணிக்க வராத அப்படியே போயிருந்து கடுப்பா இருக்கு. ரகுவரன் சொல்லுவாரு, ரங்கசாமி இங்கிட்டு வந்துரு, நீ சுட்டு பொசுக்க போற அப்படின்னுவாரு. அப்படியே விஜயகுமார் சுட்டுருவாரு. ரஜினிக்கும் ரகுவரனுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துருக்கும். இப்படி நேரத்தில் ரகுவரனோட வலது கை கேசவன் ரகுவரனோட வீட்டை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த கேசவன் வீரவுல நகை பணமெல்லாம் அள்ளி ஒரு சாக்குல முட்டை கட்டுவான் கேசவன். ரகுவரனோட மனைவி கேசவனை பார்த்து, ஏய் யாரு என்ன பண்றன்னு கேட்பாங்க. தலானி தூக்கி ரகுவரன் மனைவி குழந்தையும் சேர்த்து மூச்சை பிடிச்சு கொன்றுவான் கேசவன். அதுக்கப்புறம் ரகுவரனோட வீட்டு வேலைக்காரன் பார்ப்பான். அந்த வேலைக்காரனுக்கு கை நிறைய பணத்தை கொடுத்து குடும்பத்தை பாசாதான் கொண்டேன்னு சொல்லுன்னு போயிருவார் கேசவன். உடனே போலீஸ் வந்து ரகுவரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் போயிரும். ரஜினி அப்பாக்கி கொண்டு அடிபட்டு சாக கிடப்பாரு விஜயகுமார். விஜயகுமார் சொல்லுவார் ரஜினி கிட்ட, மாணிக்கம் தம்பி தங்கச்சியில எல்லாம் படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஸ்பெக்டர் ஆக்கணும்னு நினைச்சேன், அது என்னால முடியல, அதை நீ நிறைவேற்று வைப்பியா அப்படின்னு கேட்பாரு விஜயகுமார். சரிப்பா நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு ரஜினி. அதுக்கு விஜயகுமார் சொல்லுவாரு, ஆனா இந்த பாசா வேணாம், இந்த பாம்பை வேணாம், இங்க ஏழும் கண் காணாம போயிரு அப்படின்னு என்கிட்ட சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்னு விஜயகுமார். இப்ப சத்தியம் பண்ணி கொடுத்துருவாரு ரஜினி. உடனே ரஜினி கனகராஜ் கிட்ட சொல்லுவாரு, மூர்த்தி எப்ப பாசாவோட அப்பா இறந்தாரோ அன்னைக்கே பாசாவும் இறந்துட்டார், ஒரு உலகத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிரு அப்படின்னு ரஜினி கனகராஜ் கிட்ட.